நார்மலா யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வேணாலும் ஸ்ட்ரோக் வரலாம். லைக் இதுக்கான என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒன்னு எஃப் வந்து ஃபேஸ். இப்போ நார்மலா நம்மளுடைய முகம் இப்படி இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா வாயெல்லாம் கோணிக்கும், கோணலா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃபேஸ். ஃபேஸ்ல இந்த மாதிரி யாருக்காவது வாய் கோணுச்சு அப்படின்னா இது ஸ்ட்ரோக்குக்கான முதல் சிம்டம். உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ரெண்டாவது ஏக்கு என்ன அப்படின்னா, நார்மலா கை வந்து இப்படி நம்ம தூக்குவோம், இறக்குவோம், எல்லாமே பண்ணுவோம். இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா ஒரு பக்கம் கை இந்த மாதிரி போயிடும், இல்லைன்னா கையை வந்து லிஃப்ட் பண்ணவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறி தான். அடுத்தது வந்து எஸ்க்கு வந்து ஸ்பீச். இப்போ நார்மலா நான் பேசுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு புரியாது. வார்த்தைகள் வந்து என்னால பேசவே முடியல அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வந்து கொளற ஆரம்பிக்கும். அதுவும் ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம். அடுத்தது இந்த ஃபாஸ்ட்ல கடைசியா இருக்கக்கூடியது டீக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டைம். லைக் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஏற்படுது அப்படின்னா உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எண்ணெயை போட்டு சுளுக்கா இருக்கும் அப்படின்னு கை காலெல்லாம் நீவி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம கண்ட கஷாயத்தெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இதை குடிச்சா சரியாயிடும், அதை குடிச்சா சரியாயிடும் சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணாம உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிட்டு போகணும்.